ப்ராஜெக்டில் எவ்வளோ என்எஃப்டி இன்னும் சேல் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து இந்த பிளானில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டெய்லி வந்து ஆர்ஓஇ வருது, யூனிட் ஆர்ஓஇ வருது, அந்த மாதிரி விஷயம். நெக்ஸ்ட், ஸோ உங்களுடைய என்எஃப்டி யூனிட் டெய்லி வந்து உங்களுக்கு என்ன பவர் ஜென்ரேட் ஆகிருக்கு, இது மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ஸோ உங்களுடைய கேஒய்சிஸ், இதில் வந்து நீங்கள் என்எஃப்டி பை அண்ட் செல் பண்ணுறது த்ரூ ஃப்ரம் கைட்டுகாய். நம்மளுடைய என்எஃப்டியை டாப் மோஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்சில் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். இது வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், ஓப்பன்சி, வேரியபிள், ஃபவுண்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் கொண்டு வரும். கைராவுடைய ரோட் மேப் ஒன்று பார்த்துருப்பீங்க, என்எஃப்டி கைரான்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ என்எஃப்டி பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். கிரிப்டோ கரன்சி மாதிரி என்எஃப்டி பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். அதையும் நம்ம நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுறோம், என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ். அப்போ நம்ம என்எஃப்டியை நம்ம இதுலேயும் வாங்கிக்கலாம், இதுலேயும் வாங்கிக்கலாம். என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் நிறையா இருக்குது, அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓப்பன்சின்னு ஒரு பெரிய என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கைராவுடைய அடுத்த மைல்ஸ்டோன். இப்போ கைட்காயினுக்கான ஆர்ஓஇ